சூரிய குடும்பத்துல மொத்தமா 8 கிரகங்கள் இருக்கு. அதுல வளையங்கள் இருக்கக்கூடிய கிரகம்னா கடைசி 4 கிரகங்கள் தான். இந்த 4 கிரகங்களை கேஸ் ஜெயண்ட்னு அழைப்பாங்க. இதுலயே வளையங்கள் ரொம்பவே தெளிவா தெரியக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி கிரகம் தான். சனி கிரகத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம பூமிக்கு வளையங்கள் இருந்தா நம்ம பூமிக்கு என்ன ஆகுன்றதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பிற கிரகங்கள்ல எப்படி இந்த மாதிரியான வளையங்கள் தோன்றி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பனி துகள்கள், சிறிய பாறைகள் அந்த கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நிலவு முழுவதுமா உடைஞ்சு இந்த மாதிரியான வளையங்களை உண்டாக்கும். இந்த மாதிரி 3 காரணத்து மூலமா ஒரு கிரகத்துக்கு வளையங்கள் உண்டாகும். இந்த ஏதாவது ஒரு காரணத்தினால பூமியை சுத்தி வளையங்கள் உண்டானுச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எப்படி ராத்திரி நேரத்துல பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மின்றதை நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி பகல் நேரத்துல கூட வானத்துல மின்னக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பார்ப்போம். பகல்லேயே இந்த வளையத்துல காணப்படக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் தெரியுதுன்னா ராத்திரி நேரத்துல அது இன்னும் பிரகாசமா தெரியும். இரவு நேரத்துல நிலவுக்கும் நட்சத்திரத்துக்கு நடுவுல இந்த வளையமும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளியை பூமியில உண்டாகும். அத பூமியில இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்படி பூமியை சுத்தி ஒரு வளையம் உண்டானுச்சுன்னா அது எந்த இடத்துல கரெக்டா உண்டாகும்னு பாத்தீங்கன்னா பூமியோட நடுப்பகுதியில தான். இந்த நடுப்பகுதியில எந்தெந்த நாடுகள்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த நாடுகள் வழிதான் இந்த மாதிரியான ஒரு வளையம் உண்டாகுமே. இப்படி ஒரு வளையம் உண்டானுச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்டை சேர்ந்தவங்க இந்த வளையத்தை பார்க்க முடியும். ஆனா வட துருவத்திலேயும் தென் துருவத்திலேயும் வாழ்றவங்களுக்கு இந்த வளையத்தை நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா வட துருவத்திலையும் தென் துருவத்திலேயும் இருந்து பார்த்தா இந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வளையம் தெரியாது. இந்த மாதிரி பூமியை சுத்தி உண்டாகக்கூடிய இந்த வளையங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் அடிக்கடி பூமியில விழுந்துகிட்டே இருக்கும். இதனால எல்லா இரவுலையுமே வானத்துல எரிக்கல் விழுகிறது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இரவு நேர வானம் மட்டும் ரொம்பவே அழகா இருக்கும். இரவு நேரத்துல நிலவோட வெளிச்சத்தை இந்த வளையங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது பூமியில இருந்து பார்க்கும்போது ஏதோ சொர்க்கத்தோட நிகழ்வு பாக்குற மாதிரி இருக்கும். பூமியோட ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நேரத்துக்கு மட்டும் இந்த வளையங்கள் சூரிய ஒளி படாம ஒரு நிழல் மாதிரியான ஒரு அமைப்பை உண்டாக்கும். ஒருவேளை இந்த வளையங்கள்னால உண்டாகக்கூடிய நிழல் ரொம்ப நேரத்துக்கு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர் அடைய தொடங்கும். ஒருவேளை அந்த வளையங்கள் ரொம்பவே பெருசா இருந்து பூமியோட ஒரு இடத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு வெயில் அடிக்காம இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடங்கள்ல பனி உண்டாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அதோட அந்த பூமியை சுத்தி வரக்கூடிய இந்த வளையங்கள் காலநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இப்பவே மழை கரெக்டா எப்போ வரும், வெயில் எப்போ கரெக்டா வரும்ன்றத கரெக்டா சொல்ல முடியல. இது கூட இந்த வளையங்களும் வந்துச்சுன்னா காலநிலை மாற்றத்தை சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வளையங்கள் பூமியோட காலநிலை மாற்றத்தை பாதிக்கிறதோட மனுஷங்களோட விண்வெளி தேடலுக்கும் கொஞ்சம் இடையூறா தான் இருக்கும். ஏன்னா பூமியை சுத்தி மனுஷங்க ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டை நிறுவி இருக்காங்க. இந்த வளையங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கற்கள் இல்லைன்னா ஸ்பேஸ் சேர்ந்த ஏதாவது பொருட்கள் மனுஷங்களோட சேட்டலைட்டை டேமேஜ் பண்ணலாம். இதனால விண்வெளி ஆராய்ச்சியில மனுஷங்களுக்கு கொஞ்சம் இடையூறா தான் இருக்கும். இதனால விண்வெளி ஆராய்ச்சி குறையுமான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வளையம் பூமியை சுத்தி உண்டானுச்சுன்னா விண்வெளி ஆராய்ச்சி இன்னும் அதிகமாக தான் செய்யுமே. ஏன்னா பூமியை விட்டு ரொம்பவே தொலைதூரத்துல இருக்கக்கூடியதை கூட மனுஷங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பூமியை சுத்தி இப்படி ஒரு வளையங்கள் இருக்கும்போது இந்த வளையத்தை ஆராய்ச்சி பண்றதுல ஒவ்வொரு நாடுமே போட்டி போட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணும். இதனால விண்வெளி ஆராய்ச்சின்றது ரொம்பவே வேகமா நடக்கும். அதோட பூமியில இருக்கக்கூடிய பல கலாச்சாரங்கள்ல கூட இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பூமியை சுத்தி உருவாகக்கூடிய இந்த வளையம் சூரிய கிரகணத்தை ஏதாவது ஏற்படுத்துமான்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல சூரிய ஒளியை மறைக்கலாம். ஆனா மிகப்பெரிய அளவுல சூரிய கிரகணத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனா இப்படி ஒரு வளையங்கள் பூமியை சுத்தி உண்டானுச்சுன்னா கண்டிப்பா பூமியோட வெப்பநிலை மட்டும் ரொம்பவே குறைஞ்சு பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சி அடைய தொடங்கும். ஏன்னா பல இடங்களுக்கு சூரிய ஒளின்றது படாது. அந்த இடத்துல குளிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். பூமியில ஐசேஜ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகும். இந்த வளையங்கள் நிலவை பாதிக்குமான்னு பாத்தீங்கன்னா பூமியை சுத்தி இந்த வளையங்கள் உண்டாகிறதுனால பூமிக்கு நிலவுக்கு நடுவுல தான் இந்த வளையங்களே வரும். இந்த வளையங்களோட ஒரு சில துகள்கள் பூமியிலையும் நிலவுலையும் போய் கண்டிப்பா படும். பூமியில இருக்கக்கூடிய கடல் அலையை கட்டுப்படுத்துறதே நிலவு தான். இந்த வளையங்கள் இருக்கும்போது கடல் அலையோட மாற்றம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே மாறுதல் ஆகும். இந்த மாதிரி பூமியை சுத்தி உண்டாகக்கூடிய இந்த வளையங்கள் நிரந்தரமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வளையங்கள்ன்றது நிரந்தரமான ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு உருவாங்கினா கூட ஒரு சில மில்லியன் ஆண்டுகள்லயே இந்த வளையம் முழுவதுமா பூமிக்குள்ளேயே விழுந்துரும். ஒரு சில மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு பூமியில இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு வளையம் இருந்துச்சான்றதே தெரியாத அளவுக்கு போகும். இது பூமியில உண்டாகக்கூடிய வளையத்துக்கு மட்டும் இல்ல, பிற கிரகங்கள்ல உண்டாகக்கூடிய வளையங்களுக்கும் இதே நிலைதான். இந்த பூமியை சுத்தி உருவாகக்கூடிய இந்த வளையங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் கூட பூமியில இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான வளையம் பூமியை சுத்தி வந்தா நல்லா இருக்குமா இல்லையான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அழகா இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பூமிக்கு இந்த மாதிரியான ஒரு வளையம் தேவையில்லாத ஒண்ணுதான்.